கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி எண்ணுமதில் நிறைவாகி இதயமதில் அன்பாகி எங்கள் உடலுக்கு துணையாகி எங்கள் உள்ளத்தில் நிறைவாகி எம் செயல் யாவும் உமதாகி எம்மை நடத்தும் வழியாகி எம்முள்ளே நீராகி உம்முள்ளே நானாகி எம்மை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதன் திருத்தாள்களை போற்றி போற்றி. ஜெய் ஸ்ரீராம். என் பேர் சாந்தம் ராம்மோகன் பேர். சாந்தானந்த சுவாமிகள் தெரியும், சந்தாசிரமம், அவரோட சீடன். இன்னைக்கு வழக்கமாக பகவத்கீதை இல்லைன்னா ராமாயணம்லாம் சொற்பொழிவு நடத்திட்டு இருக்கேன் நிறைய இடத்துல. இங்கே இவர் குரு அருள் மகிமைன்னு சொல்லி சொன்னார். இது இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். என்னன்னா வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். இந்த நேரத்தில் எனக்கு குருவை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த நிர்வாகத்தில் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அதாவது குரு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஜோசியர்கிட்ட எல்லாம் போனோம்னா குரு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோசியர் சொல்கிற குரு வேற. ரெண்டு குரு இருக்காங்க. ஒன்று தட்சிணாமூர்த்தி, இன்னொன்று நவகிரகத்தில் வர குரு. இந்த நவகிரகத்தில் வர குரு என்ன அப்படின்னா நவகிரகத்தில் வர குருன்னா 9 கிரகங்கள் இருக்கும். அதில் ஒரு கிரகம் வியாழ பகவான். அந்த வியாழனுக்கு பிரகஸ்பதினு சொல்லுவாங்க. அவர் சிவனை நினைச்சு வணங்கிட்டே இருக்கார். தவம் பண்றாரு. தவம் பண்ணி ஜபம்லாம் பண்ணும்போது அவருக்கு சிவன் மகிழ்ச்சி ஆகிறார். மகிழ்ச்சியான உடனே அவருக்கு ஒரு கிரக பதவி கொடுக்குறார். நீ இந்த 9 கிரகத்துல ஒன்னா இருந்து மக்களுக்கு நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களுக்கெல்லாம். இன்னொரு குரு தட்சிணாமூர்த்தி, அவர் தேவகுரு. அவருக்கு சனந்தர் அது மாதிரி ஒரு 4 சீடர் இருக்காங்க. மெய்ப்பொருள் என்ன அப்படின்ட்டு தேடிட்டு இருக்காங்க. மெய்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். உண்மை பொருள். அந்த உண்மை பொருள் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மள கூட நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கடவுள் இருக்காரா இல்லையா, இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. நம்ம வணங்கினா நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும். இப்போ நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு போறதுனால நம்மளுக்கு தான் நஷ்டம். கடவுள் இல்லை, அது இல்லை அப்படின்னு நாத்திகனா போறோம்னு வச்சுக்கோங்களேன். உண்மையான நாத்திகெல்லாம் பக்தி நிறைய இருக்கும் நம்மளை விட. அவன் எல்லா இடத்துக்கும் போவான். நம்மளுக்கு தெரியாதது. ஈவன் நாங்கள் இந்த மாதிரி உபன்யாசம் பண்ண வரவங்களுக்கு கூட தெரியாது. அதெல்லாம் அவன் தெரிஞ்சு வச்சிருப்பான். ஆனால் வெளியில கடவுள் இல்லைன்னுவான். அவனை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், பைத்தியம் மாதிரி கடவுள் இல்லைன்னு நம்மளும் பைத்தியம் மாதிரி போயிடுவோம். ஆனால் கடைசியில் நம்ம இருக்காரா இல்லையான்னு தெரியாம பைத்தியமாகவே இருப்போம். அவன் அப்படி இல்லை, புத்திசாலி. வெளியில மேடையில எல்லாம் பேசுவாங்க. பேசிட்டு தான் மட்டும் கடவுளை நல்லா வணங்கி அங்கே அவன் சொல்லிப்பான், என்னை மன்னிச்சிட ஆண்டவா, என் பழைப்புக்காக நான் ஒன்று இல்லைன்னு சொல்றேன், ஒன்றை தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு அவன் வணங்கி கடவுள் அவனுக்கு இதை எல்லா சலுகையும் கொடுப்பார். அப்ப நம்ம யோசிப்போம், இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா இருக்கான், இருக்குன்னு சொல்றவங்களாம் கஷ்டப்படுறாங்களேன்ட்டு. இந்த ஒரு வார்த்தையை நானும் ஒரு சுவாமிகிட்ட கேட்டேன். அவரு ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு சின்ன கதை. அதாவது நம்மளோட கர்மாக்கள் இருக்கு. நம்ம இந்து மதத்தில் தான் இதெல்லாம் நிறைய கடல் மாதிரி. இது நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. கட்டுறது கையளவு, கல்லாடுறது கடல் அளவுன்னு இருக்கும். நம்ம கடலை போய் அளக்க முடியுமா? முடியாது, எதுவுமே முடியாது. அதே மாதிரி அவர் சொன்னார், நம்மளோட கர்மம் பின்னாடி பார்த்தோம்னா நம்மளோட போன ஜென்மம், அதுக்கு முன் ஜென்மம் எல்லாம் இருக்கு. மொத்தம் எத்தனை ஜென்மம் தெரியாது யாருக்குமே. ஆனா அந்த திருப்பாவையில ஆண்டாள் சொல்றான்,
இம்மைக்கும் மறுமை ஏழே பிறவிக்கும் உந்தன்னை ஒற்றுமை யாவும் உமைக்கே எம் ஆட்சேபம் மற்ற நம் காமங்கள் மாற்றையில் உரைம்பாவின் பெருமகை நினைச்சு பாடுற ஆண்டாள். அவ ஒரே ஜென்மம் தான் எடுத்தா, கண்ணனே நினைச்சிருந்தா, கண்ணனுக்கே போய் சேர்ந்துட்டா. அவர் ஆட்கொள்றார். அது மாதிரி அது மொத்தமே 30 பாட்டு. அந்த 30 பாட்டும் அருமையான பாட்டு. ஒவ்வொன்றுத்துலேயும் பகவானை நினைக்கிற மாதிரி. அது இன்னைக்கும் 7 பிறவிக்கும் அப்படின்னு வருது. அப்ப 7 49 பிறவியா? இது யாராலையும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த ஒரு பிறவிலேயே நம்ம எவ்வளோ ஏண்டாப்பா பிறந்தோம், இப்படி கஷ்டப்படுறோம், அப்படி கஷ்டப்படுறோன்றோம். நம்மளுக்கு நினைச்சது கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்றோம்? வருத்தப்படுறோம், கவலைப்படுறோம். அந்த கவலையே கூடாது. நம்ம கடவுளை எப்பவுமே நினைச்சிருக்கணும். கஷ்டம் வரும்போதும் சரி, சந்தோஷம் வரும்போதும் எல்லாம் அவனால அவளால அப்படின்னு போகணும். அப்படி பண்ணும்போது தான் அவர் ஒரு கதையை சொன்னார். போன ஜென்மத்துல எல்லாம் நம்ம நிறைய நல்லது பண்ண இந்த ஜென்மத்துல அதை அனுபவிச்சுட்டே இருக்கலாம். நம்மளோட பக்தி ஒரு டெபாசிட் மாதிரி, பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ராமநாமம்லாம் இருக்கு. ராம் 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 நம்ம எவ்வளவு சொல்றோமோ அத்தனைக்கும் பலன் இருக்கு. பின்னாடி அதெல்லாம் சொல்றேன். அப்ப அத்தனை பலனும் நம்மளுக்கு வரணும்னா அது டெபாசிட்ல இருக்கணும். இன்னைக்கு ஃபுல்லா நான் கடவுளை வணங்கியிருக்கேன், இன்னைக்கு ஈவினிங் சாயந்தரம் வரலாம் பண்ற, ராத்திரி கூட எனக்கு எந்த பலனும் வரலன்னா அது போன ஜென்மத்துல நம்ம என்ன பண்றோமோ அது இந்த ஜென்மத்துல தொடர்ந்து வருது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த கடலை மாவு பண்டம் தின்பண்டம்னா நிறைய சாப்பிடுவோம். பஜ்ஜி போண்டா அது மாதிரிலாம். அது 40 வயசு வரலாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட தான் போகணும். இங்கே ஒவ்வொரு போண்டாவோ இல்லை பஜ்ஜியோ சாப்பிட சாப்பிட டாக்டருக்கு ஃபீஸ் ஏறும். நம்மளுக்கு உடம்புல வியாதி ஏறும். ஏன்னா அந்த தாங்கக்கூடிய சக்தி இருக்காது உடம்புல. ஏன்னா அது மாதிரி ஐட்டம்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. நம்மளுக்கு எது ஒத்து வருமோ அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் நம்ம பண்ற. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுவாரு? நீ இது சாப்பிடாத அது சாப்பிடாத ஒரு லிஸ்ட் கொடுப்பார். சாப்பிடாததுக்கு ஒரு லிஸ்ட் கொடுப்பார். இன்னொரு லிஸ்ட்ல மாத்திரையெல்லாம் இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி காலை மாலை நைட்டு இது மாதிரி நைட்டு நிறைய போட்டு கொடுப்பாங்க. நம்ம புக்கெல்லாம் படிச்சிருந்தா நல்லா பேசலாம். சாமி புக்கை படிச்சிருந்தா அந்த அதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம், சாமியை வணங்கிக்கலாம். இதெல்லாம் படிக்கல, ஒன்றும் பண்ணல, நம்ம இஷ்டத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன் ஒரு பக்கம், வியாதிக்கு எது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பக்கம் இருக்கும். அதுதான் வச்சுட்டு நம்ம காலத்தை ஓட்டணும். இதே ஜோசியத்தை போனோம் வச்சுக்கோங்களேன், இந்த கட்டம்லாம் பார்ப்பார். உனக்கு இந்த கட்டத்துல இந்த இது இருக்கு, இந்த கட்டத்துல இது இருக்குன்னு அவர் கரெக்டா சொல்லிட்டு டெய்லி பிள்ளையார போய் ஒரு 10 சுத்து சுத்துடுவார், சிவனை போய் 8 சுத்து சுத்துடுவார், அப்படிலாம் சொல்லுவார். போய் சுத்துவார். அது மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்ற பலன் நம்ம அனுபவிப்போம். அந்த கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜோசியர் சொல்லுவார். ஜோசியர் என்ன, நம்ம கொடுக்குற 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு அவர் பாவம் படைப்பை நடத்துவார். இதே கேஸ் ட்ரபிள் அது இதுன்னு சொல்லி அங்கே போனோம்னா ஜோசியர் கரெக்டாக சொல்லுவார். உங்களுக்கு வாயு தொல்லை இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, நீங்க இந்த கோவிலுக்கு போனால் இதுவாகும், தன்வந்திரியை வணங்கினா எப்படி ஆகும் எல்லாம் சொல்லுவார். சொல்லும்போது நம்மளுக்கு அந்த கோவிலை சுற்றி வரும்போது அந்த அந்த வர மனம், ஊதுவத்தி வாசனை, சாம்பிராணி வாசனை, விபூதி குங்குமம், இது அமிராய் அந்த அபிஷேகம்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த வியாதியெல்லாம் போயிடும். இது மாதிரி இல்லை அந்த மரங்கள் எதாவது இருந்ததுன்னா அரசு மரம், ஆலமரம், வேப்ப மரம்லாம் இருந்தால் அதை சுவாசிக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். கார்பன் டை ஆக்சைடெலாம் போயிடும், உடம்பு நல்லா இருக்கும். ஆனால் கோவில் சுற்றி நடக்க மாட்டாங்க. நான் வீட்டு வாசலில் கொஞ்சம் நடந்துட்டு கோவிலுக்கு எங்கே போயிட்டு வரும்போது பார்த்தா, அதுவும் இந்த காலத்தில் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஷார்ட்ஸ் போட்டுட்டு போகிறாங்க. என்ன இப்படி வாக்கிங்கான? ஆமாம், டாக்டர் டெய்லி 1 கிலோமீட்டர் நடக்க சொல்லிட்டாங்க. டாக்டருக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க நடக்கிறதுக்கு. அது 500 ரூபாய் வாங்கிட்டு டாக்டர் போய் நட அப்படின்னுவார். இவங்க போய் நடப்பாங்க. இருக்க இதுல கூட இவங்க வைஃப் வரல, கூட நாய் ஒன்று பிடிச்சிட்டு போவாங்க. அவர் வரலன்னா இந்த பொம்பளை நாய் பிடிச்சிட்டு போவோம் வாக்கிங்.
அது இது வியாதி இருக்காது, ஆனா அது நினைச்சுக்கோ இவங்க பின்னாடி நடக்கணுமே அப்படின்ட்டு. அதுக்கு வியாதியே இல்லாம நடக்கும், இவங்களுக்கு வியாதியோட நடப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு குருன்னு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குருவை மட்டும் வணங்கிட்டோம் அப்படின்னா கடவுள் கூட நம்ம நேர்ல போக வேண்டாம், அவர் நம்மளை தேடி வருவார் கடவுள். அது எப்படி எப்படின்னு கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பழைய கர்மாக்கள் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அந்த பழைய கர்மாக்கள் நல்லதா இருந்ததுன்னா நம்மளுக்கு அது புண்ணிய கணக்குல இருக்கும், பேங்க்ல கிரெடிட்ல இருக்கும், அப்படியே அது நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு எல்லாம் நல்லா நடக்குது, நம்ம இன்னும் நல்லது செய்வோம், அப்ப இன்னொரு ஜென்மம் இருந்தா அதுலயும் நம்மளுக்கு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம நல்லதே செய்யணும். நல்லதே செய், நல்லதே நினை, நல்லதே நடக்கும் அப்படின்னாங்க. அது மாதிரி அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு போன ஜென்மா கர்மால நம்ம நல்லது பண்ணோமா என்னன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கு நல்ல அம்மா அப்பா வயிற்றுல பிறந்திருப்போம். ஒரு 2 அறை இருக்கு, ஒண்ணு கருவறை, இன்னொன்னு கல்லறை. அந்த கருவறையில வெளியில வந்துட்டா திருப்பி போக முடியாது, அதே மாதிரி கல்லறை உள்ள போனா வெளியில வர முடியாது, ரெண்டும் அது மாதிரி இருக்கும். அப்ப அந்த கருவறையில இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் பிரகலாதன் கதை, நரசிம்ம அவதாரம் எடுத்தது, அவர் நாரதர் தான் அவர் குரு. அந்த அம்மாவுக்கு குழந்தை கருவிட்டு இருக்கும் போதே அவங்க என்ன பண்றாரு, நாரதர் இத்தனைக்கும் அவன் இரண்யன் ராட்சசனுக்கு பிறக்கிற குழந்தை எல்லாம் அப்பா மாதிரியே பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல சில பேர்லாம். ஆனா அங்க ராட்சசனுக்கு பிறந்த குழந்தை தர்மமானா இருக்கான், பக்திமானா இருக்கான், நாராயணன் சொல்றான். ஏன் அப்படின்னா அந்த பிரகலாதனோட அம்மா இந்த குழந்தை எதுவா இருக்கு, எனக்கு நல்ல வழி காமிங்க, நல்ல குழந்தை பிறக்கணும்ட்டு அவருக்கு 8 எழுத்து மந்திரம், நாராயண ஓம் நமோ நாராயணா, இதை சொல்லி கொடுப்பார். அது சொல்ல 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 அந்த அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை இதெல்லாம் நடக்குமா நடக்காதெல்லாம் இல்லை, நடக்கும், நடந்திருக்கு. அப்போ நான் ஓம் நமோ நாராயணா நாராயணா சொல்லி சொல்லி குழந்தை காதுல அதே தான் வரும். பிறக்கும் போதும் குழந்தை அப்பாவே திருத்துறான். கடைசியில நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த குழந்தைய காப்பாத்துறாரு. அப்போ கடவுள் நம்மளை காப்பாத்துறாரு அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பக்தி இருக்கணும். 4 சுத்திட்டு எனக்கு அம்பாள் ஒன்றும் செய்யல, பிள்ளையார் ஒன்றும் செய்யலைன்னு சொன்னா நம்மளோட பக்தி நீ இன்னும் நம்ம கேட்கிறோம், ஒரு ஏதோ ஒன்று கேட்கிறோம் அம்பாள்கிட்ட, அம்மா எனக்கு இதை செஞ்சிடுறாங்க, நம்ம போயிட்டு திருப்பி அம்பாளை நினைக்க மாட்டோம். ஆனா திருப்பி வந்தா என்ன நினைக்கிறாங்க, அம்மா நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எப்பவுமே அம்பாள் நம்மளை நம்ம அம்பாளை நினைக்கிறோமோ இல்லையோ, அம்பாள் நம்மளை நினைப்பா. இது உண்மையிலே நடந்த ஒரு விஷயம். நான் மயிலாப்பூர்ல இருக்கும்போது கபாலி கோயிலுக்கு டெய்லி போவேன். அந்த அம்பாள் தான் எனக்கு அம்மா. நம்மளுக்கு இந்த குரு சொல்லிட்டு வரோம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில 64 குரு உண்டு. அதுல முதல் குரு அம்மா. ஏன்னா அம்மா நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க, இவன் தான் அப்பா, இவரை மனமணும் மதிக்கணும்னு அம்மா சொல்றான். அடுத்தது அப்பா குரு, மாதா பிதா குரு தெய்வம். அது சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரியோ தேவோ பவ, அதிதி தேவோ பவன்ட்டு. இந்த அதித்தின்னு சொல்லும்போது விருந்தாளின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வரவர் கடவுளே கூட விருந்தாளி மாதிரி வரலாம். எப்படி கடவுள் எந்த ரூபத்திலையும் வரலாம். மனுஷானும் தெய்வ ரூபனகான்னு சொல்லுவோம். கடவுள் மனித ரூபத்துல கூட வருவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, நம்ம அவசரமா ஏதோ பண உதவியோ ஏதோ ஒரு உதவி யார்கிட்டயோ போய் கேட்கிறோம். அவங்க நம்மளுக்கு செஞ்சா நம்ம என்ன சொல்றோம், கடவுள் மாதிரி எனக்கு செஞ்சேன்றோம். கடவுள் நேரம் செய்ய மாட்டார், அந்த ரூபத்துல மனித ரூபத்துல செய்வார். அது மாதிரி அப்ப அந்த கபாலி கோயிலுக்கு நான் ரெகுலரா போயிட்டு இருப்பேன். அந்த கிரி ட்ரேடிங்ல அப்போ ஒரு பெரியவர் இருந்தார், தாடியெல்லாம் வச்சு சன்னியாசி மாதிரி இருப்பார். ஆனா அவருக்கு பசங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு கிரி ட்ரேடிங் நிறைய இடத்துல கிளைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தடவை தீபாவளி
சாயந்தரம் எப்பவுமே நான் சாயந்தரம் தான் போவேன் அம்பாள் பார்க்கறதுக்கு. அன்னைக்கு காலையிலே போயிட்டேன். அவரு கேட்குறார், பாலக்காட்டு ஐயர் அவரு, என்ன காலையிலே வந்திருக்காய் அப்படின்னாரு. இல்லை சாயந்தரம் வர முடியல, அதனால நான் இப்பயே வந்தேன்னு. தப்பு பண்ணாத, நீ ஒவ்வொரு வாரம் வர இல்லை, நான் அவர்கிட்ட போயிட்டு கந்த சஷ்டி கவசம் வாங்கி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவேன் ஒவ்வொரு வாரமும். அம்பாள் உன்னை பார்த்துட்டே இருப்பா. இன்னைக்கு சாயந்தரம் உன்னை எதிர்பார்ப்பா, இன்னைக்கு சாயந்தரம் வாழ்ந்தார். என் கூட வந்த ஃப்ரெண்டு இல்லை, அவர்கிட்ட என் பேச்செல்லாம் கொடுத்தேன். இப்போ நீ திருப்பி சாயந்தரம் வரணும், இல்லை வந்துடுறோம், அவர் சொல்றதும் கரெக்டா இருக்கலாம். நாங்கள் பாதி தூரம் பிரதர்ஷனம் பண்ணோம். கபடி கோயில் பெருசு போயிருக்கீங்க இல்லையா, பெருசு பாதி தூரம் போனோம். திடீர்னு நிறுத்திட்டாங்க ஃபயர். அந்த வருஷம் கும்பாபிஷேகம் ஆச்சு, கொட்டையெல்லாம் எரிஞ்சு கீழே விட ஆரம்பிச்சது. ஏதோ ஒரு ஃபயரு. சரி, இதுக்கு மேலே போகக்கூடாது தம்பி அப்படின்ட்டாங்க. இல்லைங்கன்னு இந்த கோவில் வாலண்டியர் தான் நான் இப்போ இது பண்ணிக்கிறேன், எங்களுக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துப்போம், நாங்களும் அங்கே போய் மற்றவங்களுக்கும் இது பண்ணுறோங்க, வேணவே வேணாம், நீங்கள் வாலண்டியர்ஸ்னா நான் உங்களையும் நாங்கள் பாதுகாக்கணும், ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்குலாம் சொல்லி இங்கே இருந்து யாரையும் அனுப்பாதீங்க, இங்கே உங்கள் வேலையை பாருங்கன்ட்டாங்க. போக முடியல. அந்த அவர் ஞான திருஷ்டி மாதிரி சொல்றாரு, சாயந்தரம் வாழ்ட்டு நான் ஆண்டாந்தத்துக்கு வரணும்னு நினைச்சிட்டு போறேன். ஆனால் பாதியிலே சுற்றி திருப்பி சாயந்தரம் வந்து தான் அம்பாளை பார்த்தேன். ஏன் இதுக்கு சொல்றேன்னா, நம்மளோட பக்தி எதுவாக இருந்தாலும் சொல்லுவாங்க, நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா பறந்து நம்ம 10 அடி எடுத்து வச்சுருவார். நம்ம கடவுளை நெருங்கி நெருங்கி போக அவர் நம்மளை நெருங்கி வருவாங்க. இதில் பார்க்கும்போது இந்த குரு சிஷ்யன் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கதையில் நிறைய வரும். அப்போ அந்த கர்மாக்கள் நல்லா இருந்ததுன்னா, போன ஜென்ம கர்மா நல்லா இருந்ததுன்னா, இந்த ஜென்மத்தில் நமக்கு நல்ல தாய் தந்தை கிடைப்பாங்க, பெற்றோர், நல்ல படிப்பு கிடைக்கும், அதுக்கப்புறம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும், திருமணம் ஆகும், கணவனும் மனைவியும் நல்லவங்க கிடைப்பாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்ல வீடு வாசல், நம்ம வாழ்க்கை முடிகிற வரணும் சுகமாக இருக்கும். அது ஒவ்வொரு படியிலையும் நம்ம இறைவனை நெருங்கி நெருங்கி போக நம்மளோட வாழ்க்கைப்படி மேலே மேலே போயிட்டே இருக்கும். அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். இப்போ இந்த குரு யாரு என்னன்னு பார்த்துட்டோம். ஏன்னா வியாழ பகவான் குரு, அவரு தனி நவகிரகத்துல ஒருத்தர். நம்மளை யாராவது போய் குருவை நல்லா வணங்கிட்டு வாங்கன்னா தட்சிணாமூர்த்தி தான் குரு. ஏன்னா அவர் தான் வியாழ பகவானுக்குமே குரு. ஆனா நம்ம நவகிரகத்துல போகும்போது 2 பேருக்குமே என்ன பண்ணுவாங்க, இந்த கொண்ட கடலை வாங்கி அதை போட்டுட்டு வருவாங்க, தப்பு இல்லை. ஆனா குருன்னு சொன்ன தட்சிணாமூர்த்தி தான். நம்மளுக்கு கிரகங்கள் பிரகாரம் ஒரு கிரகம் சரியில்லை, இன்னொரு கிரகம் சரியில்லைன்னா அது குரு, நவகிரகத்துல இருக்கிற குரு. காரணம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு வாங்க. குரு பயிற்சி சொல்றோம், அது தட்சிணாமூர்த்திக்கு பயிற்சியே இல்லை, அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார். பட் குரு பயிற்சினா இந்த கிரகங்கள் எப்படி சூரியன் சந்திரன் மாசம் மாசம் கிரகம் மாறும், செவ்வாய் மாறும், புதன்லாம் மாறிட்டே இருக்கும். சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை கிரகம் மாறும். குரு பயிற்சி 1 வருஷம் 1.25 வருஷம், மேக்சிமம் 1.5 வருஷம் அப்படி இருக்கும். அப்போ நம்மளுக்கு எந்த கிரகம் சரியில்லையோ, அது குரு சரியில்லைப்பா அப்படின்னா அது நவகிரகத்தில் இருக்கிற குரு தான். இப்போ நம்மளுக்கு வந்து கண்ணு சரியில்லை, காது சரியில்லைன்னா அதுக்கேற்ற ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகணும். அதே மாதிரி தான் கிரகம் சரியில்லைன்னா எந்த கிரகம் பார்க்கணும், கல்யாணம் ஆகணுமா குரு பார்க்கணும், ராகு கேது சரியில்லையா அம்பாளை வளர்ந்து ராகு கேது கிட்ட போகலாம், படிப்பு வரணுமா அதுக்கு ஒரு கிரகம், இது மாதிரி பார்த்துட்டே வரும். பார்த்துட்டே வரும்போது நவகிரகத்துல நம்மளுக்கு 9 கிரகத்துல குருவும் முக்கியமானவர். ராகு கேதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகு எப்படி போனா கேது எப்படி வருவாங்க. அதே மாதிரி சனி கிரகம், சனி பயிற்சி, சனியை போல கொடுப்பவன் இல்லை, சனியை போல கெடுப்பவனும் இல்லைன்னு. சனி கிரகம் வந்து ஒரு அருமையான கிரகம். அந்த சனீஸ்வர பகவான் மற்ற யாருக்குமே இல்லாத பட்டம், ஈஸ்வர பட்டம் சனீஸ்வரனுக்கு இருக்கு. நம்ம சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். நம்ம கர்மாக்கள், நம்ம செயல்கள் நல்லதா இருந்தா சனியும் நம்மளுக்கு நல்லது பண்ணிட்டே இருப்பார். நம்மளுக்கு சரியில்லை, நம்மளுக்கு புத்தி ஒரு மாதிரி போச்சு அப்படின்னா சனியும் நம்மளை வந்து
நம்மளுக்கு படுத்துவார். அவர் வேணும்னு வந்து நம்மளை படுத்தல. நம்ம சனி பகவான் நம்மளுக்கு எதிரி கிடையாது. நம்மளோட கர்மம் முன்னாடி என்ன இருக்கு, இந்த ஜென்மால என்ன நல்லது பண்றோமோ அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். அந்த பலன் கிடைக்கும் போது அந்த கிரகங்கள் மாறுது. நம்மளுக்கு சனி விரோதி கிடையாது. எல்லா கிரகமும் நல்ல கிரகம். நம்ம என்ன நினைக்கிறோம், சனி பிடிச்சிட்டு எனக்கு கஷ்டம், குரு வந்து சரியில்லை எனக்கு கஷ்டம், ராகு கேது சரியில்லை கஷ்டம், எதுவுமே இல்லை. நம்ம கடவுளை நினைக்காதுதான் கஷ்டம். கடவுளை ஏதாவது ஒரு பூத்துல நினைச்சுக்கோங்க. கடவுள்கிட்ட சீக்கிரம் போகணும்னா ஒரு வழி குரு வேணும், நல்ல குரு வேணும். ஒரு குருவை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல குரு அமைஞ்சாக்கா நம்மளுக்கு வந்து எதை ஒன்றாலும் அடையலாம். கடவுளே நமக்கு நேரம் வந்து இது பண்ணுவார். அப்ப அந்த கர்மாக்கள் பிரகாரம் வரும்போது கர்ணன் இருக்க, நீங்க சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க கர்ணன் கதை. கர்ணனை வந்து கொலை பண்ணவே முடியல. கடைசி வரணும் அர்ஜுனன் எல்லாரும் வதம் பண்றான், எல்லாரையும் செய்யறோம், கர்ணனை வதம் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, கர்ணன் பக்கத்துல அந்த தர்ம தேவதை நிற்கிறான். கர்ணன் பண்ண தர்மங்கள் அத்தனையும் அவனை காப்பாத்திட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, அவன் மேல எந்த குற்றமும் இல்லை. ஆனா செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தண்ணி சேர்ந்தான் வரும். துரியோதனோட சேர்ந்துட்டு, துரியோதனும் நல்லவன் தான், ஆனா என்னடா இது நல்லவன் சொல்றேன்னு நினைக்காதீங்க, அவன் வந்து சொத்து மேல ஆசைப்பட்டான். மண்ணாசை பெண்ணாசை இது மாதிரிலாம் இருக்கு. ஆசைப்பட்டதுனால அவன் அழிய ஆரம்பிச்சிட்டான். அவன் அழியும் போது என்ன ஆகுது, அவனை யாரும் காப்பாற்ற முடியல துரியோதனால. அவன் கூட சேர்ந்துட்டு துரியோதனன் பண்ண அந்த அக்கிரமம்லாம் இருக்கு, நிறைய கெடுதல் பண்ணான். அந்த கர்ணன் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நண்பன் தானே அறிவுரை சொல்லணும்ல, செய்யல. திருக்குறள் ஒண்ணு உண்டு, இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாலும் கெடும். ஒரு ராஜா நல்லா ஆட்சி பண்றாரு, அவனுக்கு பிரச்சனையே இல்லை. மக்கள் அவனுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, உதவிகரமா இருப்பாங்க. ஒரு ராஜா கிட்ட நல்ல மந்திரிகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மழை பெய்யுதா, பெய்யுது, ராஜா வீட்டை விட்டு வெளில வர மாட்டார், அரண்மனையிலே இருப்பார். எது கேட்டாலும் நீங்க வர வேணாம், நாங்க பார்த்துக்கிறோம். நீ வெளியில அவ்வளோ அட்டூழியம் நடக்கும், ராஜாவுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த சொல்லுவாங்க 32 குணத்துல 2 குணம் இல்லைன்னு. ஒண்ணு தனக்காகவும் தெரியாது, இன்னொன்னு சொன்னாலும் புரியாது. அது மாதிரி ராஜாக்கு நல்ல அமைச்சர் இருந்து எடுத்து சொல்லணும். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன். இடிப்பாருன்னா நம்ம விலைக்கு ஏற்றது கூட தூண்டுகோல் வேணும் இல்லையா, அதை சரி பண்றோம். அது மாதிரி நம்மளுக்கு நல்லது சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும், நண்பர்கள் யாராவது. நம்ம போய் யார்கிட்டயோ ஒரு கவலையை சொல்றோம், ஒருத்தர் வந்து மாமனாரையோ மாமியாரையோ குறை சொல்றான், இல்லைன்னா மருமகளையோ மாப்பிள்ளையோ குறை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா ஆமா அப்படி இருப்பாங்க, மாதிரி தனி கொடுத்துரும் போயிடு, அதுதான் சொல்லி கொடுப்பாங்க இன்னைக்கு இந்த காலத்துல. அது கூட கல்யாணம் கூட சொல்லல, கல்யாணத்துக்கு முன்னாடியே வரன் வரும்போதே பொண்ணு தனியா வச்சுட்டீங்களா, வீடு இருக்குதா, மாப்பிள்ளைக்கு இவ்வளவு சம்பளம் வருதா, நிறைய கேட்கிறாங்க கண்டிஷன் எல்லாம். அப்புறம் எங்க கல்யாணம் ஆகும், கோவில் கோயில சுத்திட்டு இவ்வளோ வணங்குறேன், எனக்கு பொண்ணு கல்யாணம் ஆகல, பிள்ளை கல்யாணம் ஆகலைன்றாங்க. அது நம்மகிட்டே குற்றம் இது இருக்கு, தவறு இருக்கு. அப்போ நம்மளுக்கு யாராவது ஒரு எடுத்து சொல்லணும், நம்ம என்னைக்கு இருந்தாலும் இந்த பொண்ணு அங்க போய் சேரணும், அந்த குடும்பம் நடத்தணும், இன்னொரு குடும்பம் ஆலமரம் மாதிரி அது வாழணும், விருதுகள் மாதிரி வளரணும், அப்படி சொல்லி அனுப்பணும். பாரு நீ அந்த கல்யாணம் ஆயிப்பாரு, 2 நாள் பாரு, சரிப்பட்டு இருந்தா நீ வந்துரு, இல்லைன்னா மாப்பிள்ளையை இழுத்துட்டு வா, அவர் வரலையா விட்டுட்டு வா, இப்படி இருந்தாலும் அவர் தேடிட்டு வர்றாரு, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படி சொன்னா என்ன ஆகும், அவ்வளவுதான். யாரோட வாழ்க்கை போகும், தன்னோட பொண்ணு இன்னொருத்தனை ஒன்ன நம்பி வர அந்த ஆம்பளையோட வாழ்க்கை, இல்லை ஆம்பளையை நம்பி போற பொண்ணு வாழ்க்கை தான் கெடும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கடவுளை வணங்கி அந்த ஆசீர்வாதத்தோட போனோம்னா நம்மளுக்கு எல்லாம் நடக்கும். அதே மாதிரிதான் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாலும் கெடுக்கிறதுக்கு யாருமே வேணாம், அந்த ராஜா தானாவே அழிஞ்சு போயிடுவான். நம்ம இந்தியாவிலே எவ்வளோ ராஜ்யம்லாம் பார்க்குறோம், ஆட்சி நடக்குது, யார் பேச்சும் இங்கே இருக்காம தான் தந்திரமா நடத்திட்டு இருப்பாங்க.
என்னைக்காவது ஒரு நாள் அது முடிஞ்சிடும், போயிடும். அப்படிதான். அது மாதிரி பண்ணும்போது நம்ம கர்மாக்கள் எந்த அளவுக்கு நம்ம நல்லது பண்றோமோ அதை நம்ம காப்பாற்றிட்டே வரும். அப்ப அந்த கர்ணன் என்ன ஆகும், அந்த போர்க்களத்துல இருக்கான். அவனை அடிக்க அடிக்க எத்தனை அம்பு போட்டாலும் அவனுக்கு மாலையா உயருது. அவனை காப்பாற்ற ஆள் இல்லை. அந்த தர்ம தேவதை அங்க உட்காந்துட்டு அவனை பார்த்துட்டே இருக்கா. அப்பதான் அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணர்கிட்ட. இதுல ஒரு சின்ன இது, கிருஷ்ணர் என்ன பண்றார், எல்லாமாவும் இருக்காரு அர்ஜுனனுக்கு. தர்மன் தான் மூத்தவன். ஆனா கிருஷ்ணர் அர்ஜுனனை தான் ரொம்ப பிடிக்கும். அவனை தன் சீடனா, நண்பனா, சகோதரனா எல்லாமா நினைக்கிறாரு அர்ஜுனனை. அதே மாதிரிதான் அர்ஜுனனும் கிருஷ்ணனை நினைக்கிறான். அதனால்தான் அந்த பகவத்கீதையை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றார். ஒரு அடி பெரியவா கிட்ட போயிட்டு ஒரு வயசான ஒரு நடுத்தர வயதான ஒரு பிராமணர், ஏழை அந்தனர், அவர் என்ன பண்றாரு, சாமி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, படைக்கணும், கொஞ்சம் இருக்கிற காலத்தை நல்லபடியாக தள்ளணும் அப்படின்னு சொல்றார். அப்ப பெரியவர் என்ன பண்ற, நீ பகவத்கீதை சொல்லி பழைச்சிக்கோ அப்படின்றார். பகவத்கீதை சொல்லி பழைச்சிக்கன்னா எனக்கு தெரியாதேன்றார். ஒரு பகவத்கீதையும் பற்றி இதை டெய்லி படி, இதை எல்லாருக்கும் நீ சொல்லு அப்படின்றார். இவர் அதை மனசுல வச்சுட்டு, நம்ம பழைப்பு போனா ஏதோ ரூபாய் ஏதோ கொடுப்பா, பெரியவா மரத்துல நிறைய வரும், நம்ம ஏதோ பண்ணலான்னு போறோம். இவர் புக்கை கொடுத்து படிச்சு இன்னொருத்தருக்கு சொல்லுன்றார். இது படிச்சு நம்மளுக்குமே புரியுமா புரியாதான்னு தெரியல, இதை நான் எப்படி இன்னொருத்தருக்கு சொல்ல போறேன் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்றாரு, வாங்கிட்டு போறார். சரின்ட்டு அவர் படிக்கிறார். படிக்க படிக்க பகவத்கீதை மட்டும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பகவத்கீதை வாங்கி படிக்குங்க. இந்த கீதா பிரஸ் புக்கு ஒன்று இருக்கு, அதை அவர்கிட்ட சொன்னா அவர் நிறைய அரேஞ்ச் பண்ணுவார். 100 ரூபாய் தான் அந்த புக்கு. அது அர்த்தத்தோட எல்லா கதையும் இருக்கும். ரொம்ப அருமையான புக்கு. அதை டெய்லி படிக்க படிக்க புதுசா நம்மளுக்கே தெரியும். ஏன்னா வாழ்க்கையில அந்த அளவுக்கு இருக்கு பகவத்கீதையில. இவர் படிச்சு இப்படிலாம் இருக்கா வாழ்க்கை, இப்படி போகணுமா, இப்படி வாழணுமா அப்படின்ட்டு. எப்படி வாழணுன்றதுக்கு ஒரு இதிகாசம் ராமாயணம். ராமன் ஒரு மனைவியோட இருக்கணும், ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல்லைன்னா இல்லாது மனைவியோட இருக்கணும். வாழறதுக்கு ராமன் அதே மாதிரி வாழ்ந்து கட்டணும். எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு மகாபாரதம். அதுல துரியோதனன் உதாரணம். இது ரெண்டும் சேர்த்து நம்ம எப்படி வாழணும்னு வழிகாட்டுறதுக்கு பகவத்கீதை. அவர் அந்த பிராமணர் என்ன பண்றார், படிச்சு எல்லாம் ஒவ்வொரு இடமா போறார். இந்த மாதிரி ஒரு கோவில்ல உட்கார்ந்துட்டு நான் பகவத்கீதை சொல்றேன் அப்படின்ட்டு. சில டைம்ல ஜோக் கூட வரும். எதிர்ப்பு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார். இவர் பாட்டுக்கு உபன்யாசம் பண்ணுவார். நீ மட்டும் ஏன்பா எழுந்து போவேன்னா, அந்த மைக் செட் எழுந்துச்சா நீ முடிச்சாதான் நான் எடுத்துட்டு போவேன். அது மாதிரி அந்த பிராமணன் பகவத்கீதையை சொல்ற, எதிர்க்க ஒருத்தர் இருக்கார், அவ்வளவுதான். இவர் சரி ஒருத்தராது நம்மளை கேட்கிறாருன்னு இவர் பாட்டுக்கு சொல்றார். 10 நாள் பார்த்தாரு, இவரால் பொறுக்க முடியல. திருப்பி மடத்துக்கு போயிட்டு பெரியவா கிட்ட நமஸ்காரம் பண்றாரு. பெரியவா கேட்கிறார். பெரியவாலும் நல்ல ஜோக்லாம், அதாவது நகைச்சுவையா பேசுவார் நல்லா. பெரியவனை யார் தெரியலையா, காஞ்சி மகான், அந்த காஞ்சிபுரத்துல இருந்தவர். அவர் பெரிய மகான். அவரை பத்தி சொல்லணும்னா, அவருக்கு குருவே இல்லை. அவர் அந்த பேரத்துக்கு ஏற்று கொடுத்துள்ள 2 பேரும் சித்தி அடைஞ்சிட்டாங்க. அவர் விழுப்புரத்துல நீங்க வரணும், அவருக்கு முன்னாடி இருக்கிறவர் காஞ்சி பெரியவர் நீ பதவி ஏற்றுக்கோ, அந்த பீடம் ஏற்றுக்கோ அப்படிங்கிறார். அவர் சேர்றதுக்குள்ள அவரும் சித்தி அடைஞ்சிட்டார், அவருக்கு முன்னாடி இருந்தவரும் சித்தி அடைஞ்சிட்டார் குறைந்த காலத்திலேயே. அப்போ குருவே இல்லாம வந்தவர் யாரு, மகா பெரியவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. அவர் குருவே இல்லாம வந்தது, அவர் சாட்சாத் சிவஸ்வரூபம், பரமேஸ்வர ஸ்வரூபம். அவர் வணங்கினாலே நம்ம ஈஸ்வரன் நம்ம வணங்கின மாதிரி. நீங்க கூட இதெல்லாம் முடிச்சு நான் பேசி முடிக்கும் போது யாரு குருவா ஏத்துக்கலாம்னு நினைக்கும் போது, அப்போ உங்க மனசுல யாரும் தோணும். ராத்திரி தூங்கும் போதே எல்லா மகான்களையும் நினைங்க, யாரோ ஒருத்தர் நம்ம குருவா வருவார். அது நானா இருக்கலாம், இந்த இவர் முரளிகிருஷ்ணனா இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஒரு எறும்பு கூட நம்மளுக்கு குருவா இருக்கும். அது மாதிரி அப்ப போயிட்டு இவர் அவர்கிட்ட போயிட்டு நமஸ்காரம் பண்றார். பண்ணோடனே என்ன பகவத்கீதை நல்லா சொல்றியா அப்படின்னு. நல்லா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற. எவ்வளவு பேர் வராருன்னு.
அவருக்கு ஞான திருஷ்டியே தெரியும், ஒருத்தன் தான் வருவான், இவன் ஒருத்தன் சொல்லி கொடுப்பான் அப்படின்ட்டு. எவ்வளவு பேர் வர்றான்னா ஒருத்தனே தான் ஒருத்தன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியா, சரி, உனக்காவது பரவாயில்ல, ஒருத்தன் தான் வரான். அந்த பகவத்கீதை ஏற்கனவே ஒருத்தர் எழுதினது, அது பண்ணது கிருஷ்ணர். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்கார். ஆனா அர்ஜுனன் மூலியமா எல்லா உலகத்துக்கும் தெரியணும்னு அது பகவத்கீதையில மகாபாரதம் போருக்கு முன்னாடி அர்ஜுனன் சொல்றார். அப்ப அவர் சொல்றார், உனக்காவது 2 பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க, 2 பேரும் வர வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இவர் ஐயர் சொல்றார், ஒரு நாள் 2 பேர் வருவார், ஒரு நாள் ஒருத்தன் வருவார், 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் சீக்கிரம் வருவார், லேட்டா வருவான்னு சொல்றார். அப்போ அந்த பெரியவா சொல்றா, உனக்காவது 2 பேர் வராங்க. கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லிச்ச ஒருத்தன் தான் இருந்தான். அப்ப அவரோட நீ பெரியவன் தான், கவலைப்படாத, இன்னும் நல்லா நடக்கும்ன்றார். அப்ப அந்த ஒருத்தன் கிருஷ்ணர் யாருக்கு சொல்றாரு? ஒரு ஆளுக்கு தான் சொல்றாரு, அர்ஜுனனுக்கு மட்டும். இந்த பெரியவர் 2 பேருக்கு சொல்றார், நீ நல்லா நடக்கும், போயிட்டு வான்னு சொல்றார். அதுக்கப்புறம் அவர் பகவத்கீதை சொல்ல 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 நிறைய கூட்டம் வருது. அப்ப அந்த அவர் என்ன பண்றாரு, பெரியவாட குருவா நினைச்சுக்கிறாரு. அதே மாதிரி அர்ஜுனன் கிருஷ்ணனை குருவா நினைச்சுக்கிறார். அந்த கிருஷ்ணர் சொல்றார், கொஞ்சம் இரு, நீ அவனை இப்ப கொல்ல முடியாது, கர்ணனை, மற்ற எல்லாரையும் பீஷ்மர், துரோணர் எல்லாரையும் கொலை பண்ணலாம், வதம் பண்ணலாம், இவரை கர்ணனை கொலை பண்ண முடியாது, கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு இறங்கி கர்ணன் போயிட்டு ஒரு வயதான அந்தனர் மாதிரி போறார் கிருஷ்ணர். கர்ணன் போயிட்டு எனக்கு ஒரு யாசனை வேணும் அப்படின்னு கேட்கிறார். அந்த கடைசி காலத்துல உயிர் போகும், எந்த நிமிஷம் வேணாலும் போயிடும் கர்ணனுக்கு. இப்ப வந்து கேட்கிறேன், நான் உனக்கு என்னத்தை கொடுக்க முடியும் அப்படின்றார். கர்ணன் கேட்கிறான், இந்த மாதிரி உன்னோட செய் புண்ணியத்தை கொடு அப்படின்ட்டு. புண்ணியம் இல்லை, செய் புண்ணியம். இந்த செய்ன்றது தமிழ்ல 3 காலமும் உணர்த்தும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அந்த செய்னா செஞ்ச புண்ணியம், செய்கிற புண்ணியம், செய்ய போற புண்ணியம் மொத்தத்தையும் எனக்கு கொடுக்குற அப்படின்றார். ஏன்னா அந்த புண்ணியம் எல்லாம் அவன்கிட்ட போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும், அவன்கிட்ட புண்ணியமே இல்லை. அவன் வந்து பாவம் தான் சிப்பி இருக்கும் கையில, மீதி எல்லாரோட வாழ்க்கையிலும் பாவ புண்ணியம் இருக்கும். நம்மளோட புண்ணியம் எல்லாம் போனோம்னா கையில என்ன இருக்கும், பாவம் தான் இருக்கும். அந்த பாவத்தை பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கேற்றதை அனுபவிச்சுட்டே இருப்போம். பாவம் பண்ண என்ன பண்ணுவோம், கஷ்டத்தை அனுபவிப்போம். அதனால அவர் என்ன சொல்றாரு, ஒன்ன சொல்லல, பாவம் பண்றத சொல்றாரு. இல்லை நீ என்ன பார்த்து ஏதோ சொன்னல, அதனால சொன்ன. அப்போ அவர் என்ன சொல்ற, உன்னோட செய்பணித்தை கொடு அப்படின்ட்டு. அதான் தமிழ் இலக்கணம். செய்து ஒரே ஒரு வார்த்தை 3 காலத்தையும் உணர்த்தும். அப்போ ஏன் அப்படின்னா, செஞ்ச புண்ணியம் எவ்வளோ பண்ணியிருக்கான் கர்ணன், நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணி அவ்வளோ புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கோம். செய்யப்படுற புண்ணியம் இப்ப கண்ணன் கேட்கிறாரு, அந்த புண்ணியத்தையும் கொடுத்துடுறான். கண்ணன் அங்க போறதுக்குள்ள இன்னும் யாருக்காவது ஏதாவது புண்ணியம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதையும் திருப்பி அவனை காப்பாற்ற தர்மதேவதை உட்கார்ந்து இருக்கா அவனை காப்பாற்றுறதுக்குன்னு. எல்லாரும் சொல்றான், பாக்குறாங்க கர்ணன் வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா கர்ணனுக்கு தெரியுது, வந்து கேட்கறது கர்ணன் அவருக்கு மனசுல உள்ளுணர்வு சொல்றது, அவரு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்றாங்க, கர்ணன் கையில அவருக்கு செய்யக்கூடிய எல்லாத்தையும் தானம் பண்ணிடுறார். எல்லாம் போயிடுச்சு. கர்ணன் எப்படி அதர்மமா நடந்தான்னு இப்ப வரும். புண்ணியத்தெல்லாம் கொடுத்துட்டான். அப்ப பாவம் இருக்குல்ல, அது என்ன பாவம், அன்னைக்கு திரௌபதி கஷ்டப்படும் போது, துகில் இருக்கும் போதெல்லாம் இவனை நண்பனை நீ ஒழுங்கா இரு அப்படின்லாம் சொல்லல. நண்பனா இருந்தா என்ன பண்ணுவான், கரெக்டா இருப்பா, இப்படி தப்பு பண்ணாதே சொல்லுவான். கூட இருக்கிற நண்பன்ல அமைதியா இருக்கான். அந்த பாவத்திலேயே அவனுக்கு சேர்ந்துருது. அதே மாதிரி எத்தனையோ வாட்டி பீமனை அழிக்கிறதுக்கு அரக்கு மாளிகை அது இதெல்லாம் போகுது, அதெல்லாம் அழிக்க போறோம். அந்த அழிக்க போகும்போதெல்லாம் இவன் ஒண்ணுமே சொல்லல. அது மாதிரி அந்த துரியோதனன் தப்பு பண்றதுக்கெல்லாம் இந்த நண்பன் துணை போறான்ல, துணை போகும்போது என்ன ஆகுது, அதெல்லாம் பாவமா சேர்ந்துடுறது. அப்பதான் சொல்லுவான், கண்டிப்பா எடு வில்லை தொடு அம்பை அப்படின்னு வர்றவர் கிருஷ்ணர்.
ஒரே அம்பு ஆள் போயிடுச்சு. அப்ப கேட்பான், கர்ணனே கேட்பான் கிருஷ்ணர்கிட்ட, ஏன் இது நீ என் உயிரை கேட்டாலே நான் உனக்கு கொடுத்துருப்பேனேன்ட்டு. அது அவன் கையால போகணும். கிருஷ்ணர் நினைச்சா அந்த மொத்த மகாபாரத போரையும் அவரே முடிக்கலாம். ஆனா ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவன் பண்ண பாவ புண்ணியத்தை அங்க அனுபவிக்கணும். அதான் அப்ப அங்க கிருஷ்ணர் குருவா இருக்கார். அதே மாதிரி ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்தர்கள், 18 சித்தர்கள், இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதில் இந்த ஒரு ஆழ்வார் இருக்கார். 12 ஆழ்வார்கள் உங்களுக்கு தெரியும். பொய்கை ஆழ்வார், பேய் ஆழ்வார், அது மாதிரிலாம் இருக்கு. நிறைய 12 ஆழ்வார். அதுல திருமெழிசை ஆழ்வார்னு ஒன்று இருக்கு. திருமெழிசை இங்க இருக்கு, நம்ம பூந்தமல்லி பக்கத்துல. அந்த இடத்துல ஒரு ஆழ்வார் பிறந்திருக்கார். அவர் சங்கு சக்கர சொரூபத்துல பிறந்தவர், நாராயண அம்சம். அவர் பிறக்கிறார். பிறந்துட்டு அவரோட வயசுல அவரு அங்க ஒருத்தர் மூலியமா வளர்க்கப்பட்டு அவர் இருக்கார். அவர் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாரு, மயிலாப்பூர் போறார். அவர் ஆழ்வார் பிறந்ததே சிவபக்தன். திருமேச ஆழ்வார் மகா சிறந்த சிவபக்தன். ஆனா அவர் இந்த மயிலாப்பூர்ல கேசவ பெருமாள் கோயில் ஒண்ணு இருக்கும், நீங்க போன கூட பார்க்கலாம். மாதவ பெருமாள், கேசவ பெருமாள் பக்கத்துல இருக்கும். அந்த பெருமாள் கோயில் அங்க போன உடனே அங்க ஒருத்தரோட பழக்கம் ஏற்படுறது. அப்புறம் பெருமாள் மேல ஒரு ஆசை அவர் பெருமாளை பத்தியே பாடி 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 எங்க போனாலும் இது பண்ணிட்டு இருக்கார். கடைசியா என்ன பண்றார், பெருமாள் மேல ஆசைப்பட்டு திருவெக்கான்னு ஒரு இடம். அது என்ன அப்படின்னா, காஞ்சிபுரத்துல 16 திவ்ய தேசம் இருக்கு. நீங்க கூட ஒரே நாள்ல போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்க. அது கூட இவரு அண்ணா ஏற்பாடு பண்ணுவார். 16 திவ்ய தேசம் கூட அந்த இதுல ஒன்று இருக்கு, திருப்பதி கோயில் சேர்த்து 17-18 திவ்ய தேசம் ஒரே நாள்ல பார்த்துட்டு வரலாம். அந்த திவ்ய தேசம் எதோத்காரின் பெருமாள் பேரு. அந்த பெருமாளையே இவர் வணங்கிட்டே இருக்காரு. திருமலையாழ்வார் அந்த பெருமாளையே வணங்கிட்டு இருக்காரு. அப்படி வணங்கும் போது அவருக்கு ஒரு சீடன் கிடைக்கிறான். அவரும் அதே ஊர்ல ஒருத்தன் பிறக்கிறான் திருமலேசில. அது அந்த ஆழ்வார்கிட்ட அவனுக்கு பக்தி ரொம்ப அதிகமாகுது. அந்த திருமலேசி ஆழ்வாரை தனக்கு குருவா ஏற்றுக்கிறான். தனக்கு குருவா ஏற்றுட்டு அவரும் குருவோடவே போயிட்டு காஞ்சிபுரத்துல இருக்காங்க. அப்போ இருக்கும்போது அந்த அந்த ஆழ்வார் எல்லா சாமியும் வணங்குவார். அந்த பெருமாள் கிட்டே ரொம்ப அந்த பாரதியார் சொல்லுவார், கண்ணன் என் காதலன், கண்ணன் என் காவலன், கண்ணன் என் கோவலன் நிறைய சொல்வார். கண்ணனே எனக்கு எல்லாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த பெருமாளை இவர் அவ்வளவு தூரம் அவர் மேல அன்பு அதிகம் வச்சிருக்கார். பெருமாளும் அதே மாதிரி இவற்றையும் ஆழ்வார் மேலேயும் அவ்வளவு பக்தி. இந்த இந்த தனிக்கண்ணன் பேரு, அந்த சீடன் பேரு, அவன் பெருமாளையே வணங்க மாட்டான், ஆழ்வாரை தான் வணங்குவான். நிறைய புத்திசாலிகள் என்ன பண்ணலாம் தெரியுமா, நம்ம சாமி கிட்ட போறதுக்கு உட்கார்ந்த இடத்துல குருவை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மளுக்கு அந்த கடவுளை எல்லாம் காமிப்பார். அது மாதிரி அந்த தனிக்கண்ணன் இவருக்கு சீடன், எல்லா வேலையும் செய்வோம், இவர் சொன்ன பேச்செல்லாம் கேட்போம். அப்படி இருக்கும்போது ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு பெண்ணு ஒரு 35-40 வயசு இருக்கும், பார்த்தா அப்படிதான் இருக்கும் அந்த பெண்ணு. இந்த திருமழிசை ஆழ்வார்க்கு ஒரு இது கிடைக்கிறது, ஒரு அமுதம். அதை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அந்த இளமைத்தன்மை கிடைக்கும். அந்த பொண்ணு அங்க வந்த உடனே நான் எப்பவுமே பகவானே நினைச்சுட்டு இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும். அவர் அங்க இருக்கிறத எடுத்து இதை சாப்பிட்டு முடிச்ச உடனே அவரோட உடம்பெல்லாம் அப்படியே மாறி ஒரு மகாலட்சுமி ரூபத்துல, அம்பாள் ரூபத்துல அந்த ஒரு அம்சமா நல்ல பொண்ணா மாறுதா. அப்படி மாறும்போது அவளுக்கு நல்லா இருக்கு. அவ அப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல அவங்க அந்த ராஜா பார்க்குறான். ராஜா பார்த்த உடனே அவள் இவ்வளோ அழகா இருக்காள் இந்த பொண்ணு அப்படின்னு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறான். பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு இது மாதிரி வாய்ப்பு எப்படி கிடைச்சது என்ன அப்படின்றான்.
ராஜாவுக்கு வயசாயிட்டே போகுது, எனக்கும் இதே மாதிரி ஒரு இது வேணும், அப்புறம் என்னை பத்தி பாடு அப்படின்னு சொல்லிட்டு திருமலை பாடணும்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இவனுக்கு மனைவியான உடனே அந்த பக்தை சொல்றா, எனக்கு இவர் மூலியமா கிடைச்சதுன்ட்டு. அந்த சீடனை கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு, அவளுக்கு யார் மேல பக்தி இருக்கோ, யார் மேல அபிமானம் இருக்கோ அவளுக்கு தான் கொடுப்பார், உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு இவரை சொல்லிடுறான். குருவை கேட்காம இவன் சொல்லிடுறான், இல்லை நீ கொண்டு வரணும், இல்லைன்னா இந்த ஊரை விட்டு போயிட்டு, நீ அவரும் சேர்ந்து ஊரை விட்டு போயிடுன்ற, காஞ்சிபுரத்தை விட்டு போயிடுன்ற. நேர வர இந்த கணிக்கண்ணன் திருமழிசை ஆழ்வார்கிட்ட இந்த மாதிரி நம்மளை ஊரை விட்டு போக சொல்லிட்டார். என்ன காரணம்? இந்த மாதிரி கேட்டார், நம்ம போய் அவரை பாடணுமா, அரிய பாடின வாயில ஒரு நரனை பாடணுமா? நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒன்றையும் கூப்பிட்டார், அவரும் வரமாட்டார் சொல்லிட்டேன். சரியா குருவே, நீ சொன்னது கரெக்ட். அப்ப 2 பேரும் ஊரை விட்டு போகணும்னு சொல்லிட்டு வாங்க போகலான்னு. ஊரை விட்டு போகணும்னு சொல்லிட்டானா, சரி வா முதல்ல அந்த பெருமாள்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு பெருமாள் கிட்ட போயிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி அந்த செய்யுள் கூட ரொம்ப நல்லா இருக்கும். பெருமாள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த ஊர்ல நீ இருக்க, நான் இருக்கேன், என்னை விட்டு ஊரை விட்டு போன்னு சொல்லிட்டான், நான் போன நீ என் பின்னாடியே வா அப்படின்ட்டு. கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணியுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் அப்படின்றான். என்ன அர்த்தம்? கணிகண்ணனை போன்னு சொல்லிட்டான், நான் பின்னாடி நானும் போயிடுறேன், நீயும் கிளம்பு. அவர் இது நாகா இது பதில தான் படுத்துட்டு இருப்பார், சயனம் கொண்டிருப்பார், நீயும் அதை பாயை சுற்றி கிளம்பி வா, என் பின்னாடி வா அப்படின்னு. அவரும் கிளம்பிடுறார். அவரு கிளம்பினா என்ன பண்ணுவார், அவர் மனைவி மகாலட்சுமி அவரும் கிளம்பிடுறார். இவங்க போன உடனே சாயந்தரம் ஆகாத அந்த சாயந்தரம் மாதிரி காலையிலே இருட்டி போயிடுறது, அந்த ஊரே இருட்டிடுறது. எல்லாம் ராஜா இல்லை, இன்னும் 2 நாள் ஆச்சு ஊரே இருட்டி இருக்கு. 2 நாள் அந்த 10 நாள் ஊரே இருட்டி இருக்கு. என்ன ஆச்சுன்னா, நீ அவரை ஊரை விட்டு போக சொல்லிட்டு பெருமாளும் கூடவே போயிட்டார், பின்னாடி அம்பாளும் போயிட்டார். அதனால இந்த லட்சுமி கணேசம் போச்சு, அந்த ஒளி எல்லாம் போயிட்டு நீ போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு அங்க இருக்கிற மந்திரிகள்லாம் சொல்றான். இப்ப இந்த காலத்து மந்திரியா இருந்தால அது என்ன அவ்வளவு இதுவா, பெருமாள் போன்னு சொல்லிட்டாரா, அங்க போயிட்டாரா, அந்த பெருமாள் கோவில் இடின்னுவாங்க. முதல்ல அதுதான் நல்லா பண்ணுவாங்க எல்லாம். நான் அரசியல் பேசல, உண்மையா நடக்கக்கூடியது சொல்றேன். அது முதல்ல கோவில தான் இடிப்பாங்க, அப்படிதான் அவங்களுக்கு அடுத்த வேலையே. ஆனா அப்படி இல்லை, அங்க இருக்கிற அமைச்சர்ல நீ போ, அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க அழைச்சிட்டு வா அப்படின்ட்டு. இவங்க போய் இருக்கிற இடம் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற ஓரிக்கை பெரியவாளுக்கு மணிமண்டபம்லாம் கட்டியிருக்காங்க. அந்த இடம் ஒரு நாள் இவங்க போயிட்டு அங்க இருந்ததுனால ஒரு நாள் இரவு இருந்த இடம், ஒரு நாள் இருக்கை, அதனால ஓரி இருக்கை அப்படிங்கிறது இப்ப ஓரிக்கைன்னு பேர் வந்துச்சு. அந்த இடத்துல பெருமாள் இருக்கார். இவர் போய் பெருமாளை போய் வணங்குறார். என்னோட சிஷியன் ஆழ்வார், நான் அவன் பின்னாடி வந்தேன், நீ போய் அவனுக்கு கேளுன்னா. ஆழ்வார் கிட்ட போய் அவன் ராஜா போய் கேட்கிறான் வந்துரு அப்படின்ட்டு, நீ என் சிஷியன் கிட்ட தானே இது பண்ண, நீ அவனை போய் கேளு, கணிக்கண்ணன் அவன்கிட்ட போய் கேளுன்னு. அப்புறம் இந்த ராஜா அவன் காலிலே விழுந்து, நான் தெரியாம சொல்லிட்டேன் நீ வான்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி அந்த கணிகண்ணன் ஆழ்வார்கிட்ட சொல்லி, ஆழ்வார் திருப்பி ஒரு பாட்டு பாடுறாரு அவர்கிட்ட. கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமரி போக்கழிச்சு மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், அங்க காந்திபுரத்துல இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். இப்ப ஓரிக்கை வந்தோடனே இங்க இருக்க வேண்டாம் கிளம்புன்ட்டு. சென்னா புலவனும் போக்கழிந்தேன்னா நான் திருப்பி அங்கே போயிடுறேன் அப்படின்ட்டு. நீயும் முந்தன் பைனாக பாயை விரித்துக்கொள் அப்படின்றார். என்ன அர்த்தம்? முதல்ல பாயை சுருட்டி கொள்ளுன்றார், இப்ப விரித்துக்கொள், பாய் போட்டு அங்க படுக்கலாம் வா கிளம்பு அப்படின்னா. அந்த கணிகண்ணன்றவன் ஒரு சிஷ்யன் குருவை எவ்வளவு நம்பியிருக்கான் பாத்தீங்களா? கணிகண்ணன் குரு சிஷ்யனுக்காக பெருமாளே இவர் ஆசிட் வர திருப்பி ஆசிட் வர. அப்ப அந்த ஆழ்வார் சொல்ற பேச்ச பெருமாள் கேட்கிறார். அப்ப அந்த அளவுக்கு எவ்வளவு பக்தி இருக்கும் பாத்தீங்கல்ல. அதே மாதிரிதான் அகத்தியர் பத்தி உங்களுக்கு தெரியும்.
18 சீடர்கள்ல ஒருத்தர், 18 சித்தர்கள்ல அகத்தியர் முதல்ல. அவருக்கு ஒரு சீடர் சுதீஷ்ணர். சுதீஷ்ணர் சின்ன பையன், அகத்திட்ட சீடனா வரும். அவர் அவனோடலாம் இருந்துருக்கார். அந்த சுதீஷ்ணன்ற அகத்தியரோட இருந்து அவர் சொன்ன பேச்செல்லாம் கேட்பான். நல்ல புத்திசாலி, நல்ல பக்தி எல்லாமே உண்டு. அவன் என்ன பண்றான், ஒரு நாள் அகத்தியர் அவன்கிட்ட, நான் கொஞ்சம் சேத்திராடம்லாம் போகணும், தலங்களெல்லாம் சுற்றி பார்க்கணும், நீ பார்த்துக்கோ, என்னோட சாலக்கிராமம் பார்த்துருப்பீங்க, நீங்க கருப்பா இருக்கும், அது வைணவர்கள்லாம் வச்சிருப்பாங்க, அந்த சாலக்கிராமம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஆமா, அந்த சாலக்கிராமம் அவ்வளோ பக்தியானது, சில கோவில் எல்லாம் இருக்கும். அதை வச்சு நீ டெய்லி இதுக்கு பூஜை பண்ணு, நான் வரும்போது என்கிட்ட பத்திரமா கொடு, பூஜையை ஒரு டைம் நிறுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அகத்தியர். சுதீஷ்ணன் என்ன பண்றாரு, சின்ன பையன், விளையாட்டு பையன், கொஞ்சம் குறும்புக்காரனும், ஆனா பக்திலாம் உண்டு. டெய்லி போய் அங்க பக்கத்துல இருக்கிற ஆற்றுலேருந்து ஒரு ஏரி மாதிரி இருக்கும், அங்கேருந்து தண்ணியை கொண்டு டெய்லி இதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி நல்லா பண்றான். இவன் கூட இருக்கிற பசங்கள்லாம் இல்லை, இது ஏரி கரைக்கு வச்சுக்கோ, அங்கேயே பூஜையெல்லாம் பண்ணலாம், நம்ம அங்கே விளையாடலாம் அப்படின்றான். சரின்ட்டு போயிடுறான். இந்த பசங்க பேச்சு கேட்டு அதெல்லாம் கொண்டு போய் வச்சு விளையாடிட்டே இருக்காங்க. விளையாடிட்டே இருக்கும்போது இந்த நாக மரம் ஒன்று இருக்கு, நாகப்பழம். அதுல இப்போ வர மாதிரி சின்னதெல்லாம் இல்லை, பெரிய பெரிய நாகப்பழம் இருக்கும், பெருசு. அந்த நாகப்பழம்லாம் பசங்க கல் எடுத்து அடிச்சு அது கீழே உடனே எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி பண்ணும்போது எல்லா கல்லும் அடிச்சு எல்லாம் போச்சு. கடைசியில இந்த சால கிராமத்தை எடுத்து அடிக்கிறாங்க. அது அந்த மரத்துல போய் ஒட்டிக்கிட்டு பழமும் வரல, சால கிராமம் வரல. போய் எடுக்கலாம்னா எப்பவுமே நாக மரத்தடியில பாம்பு இருக்கும். இதை பார்த்துட்டு பயந்துட்டு போயிடுறாங்க. இவன் போய் வீட்டில் போய் வைக்கும்போது என்ன பண்றான், இந்த சால கிராமம் போயிட்டு என்ன பண்ணலான்ட்டு கையில இருந்த நாகப்பழத்துல ஒன்னு எடுத்து, ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு, அதனால இதை வச்சிடலாம்னு சொல்லிட்டு வச்சிடுறோம். அதுக்கு அடுத்த நாள் இவர் வந்துட்டார் அகத்தியர். எல்லாம் பூஜை பண்ணும்போது இவன் பத்தாம பார்த்துட்டே இருக்கான். அப்படி நம்மளை திட்டுவாரா, அடிப்பாரா, என்ன பண்ணுவார் குருன்னு தெரியலேன்னு. அவர் அந்த நாகப்பழத்தை எடுத்து எல்லாம் அப்படி பண்ணும்போது அது கொலன்னு ஆகுது. பழம் அதனோட புதிய காமிக்கல, சாலக்கிராமமா இருந்தா அந்த புதிய அழுத்தமா இருக்கும், இது பழம் அமைஞ்சிடுது. அவனை கூப்பிட்டு கேட்கிறாரு என்ன பண்ணேன்ட்டு. அப்புறம் உண்மையை சொல்லிடுறான். எப்போ நீ என் பெருமாளை நீ தூக்கி போட்டியோ அப்போ இனிமேல் உனக்கு இங்க இடம் இல்லை, நீ என் பெருமாளோட என்னைக்கு வரையோ அன்னைக்கு வான்னு சொல்லிடுறார், துரத்திடுறார், நீ எனக்கு வேண்டான்ட்டு. நீ எதையாவது பெருமாள் நாமத்தை சொல்லிக்கோ, என்னமோ பொண்ணு போ அப்படின்றாரு. அப்போ அவன் என்ன பண்றான், போயிட்டான். போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு வருஷ கணக்குல நாராயணா நாராயணா ராமா என்னமோ எல்லாம் சொல்லி எல்லாம் பெருமாள் நாமத்தையே சொல்லி அப்படியே தபஸ் பண்ணிட்டே இருக்கான். பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அவன் வயசும் அதிகமாயிருக்குது. அந்த நேரத்துல இந்த ராமாயணம் காலம் வருது. ராமர் அயோத்தியிலேருந்து அந்த பக்கம் வந்துட்டு இருக்கார். அவர் வரும்போது இத்மவாகர் நிறைய முனிவரெல்லாம் பரத்வாஜ ஆசிரமம் எல்லாம் போயிட்டு வர்றாரு. எனக்கு 100 வாட்டி வாய்ப்பு கிடைச்சா ராமாயணம் ஃபுல்லா ஒரு 2-3 நாள் சொல்லி கொடுக்குறேன். அது நிர்வாகத்தோட இது. அதுல எல்லா ஆசிரமும் போயிட்டு இங்க வரும்போது சுதீஷ்ணர் கிட்ட வரார் ராமர், எல்லாம் வரார். உடனே இவருக்கு தன் ஞானத்தை, அவருக்கு தவம் பண்ண சுதீஷ்ணருக்கு வந்திருக்குது ராமர் தான் தெரியுது. அப்படியே கண்ணை வீழ்ச்சி பார்க்குறாரு ராமன். விழுந்து போயிட்டு அவர் காலில் விழுந்து ராமருக்கு நமஸ்காரம் பண்ண உடனே ராமர் இது பண்றார். அப்ப இவருக்கு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ண உடனே அடுத்த ஆசிரமம் போனா, அகத்தியர் ஆசிரமம் போனா எப்படி போகலான்னு கேட்கிறார். அப்ப போகும்போது அகத்தியருக்கு ஒரு சகோதரர் இத்மவாகர்னு அந்த இடத்துல போனோன்னு வாங்க போகலான்னு சொல்லி அகத்தியர் ஆசிரமத்துக்கு வழி காமிக்கிறார். இந்த எந்த பையனை வானான்னு சொல்லி சில வயசுல துரத்தினாலும் அந்த பையன் இன்னைக்கு அவனும் ஒரு முனிவர் மாதிரி வளர்ந்துட்டு, நீ பெருமாளோட வான்னு சொன்னார்ல, பெருமாள் விக்கிரகம் சாலக்கிராமெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒரிஜினல் ராமபிரான் பெருமாளையே அழைச்சிட்டு அகத்தியர் ஆசிரமத்துல போய் நிக்கிறாரு. நின்ற உடனே அவர் குருவே நீ பெருமாளோட வான்னு அந்த பெருமாளோடய வந்துட்டேன். அப்ப பாருங்க, அது குரு கூட கிடைக்காத அந்த தரிசனம் தன் சீடல் மூலியமா பகவான் பெருமாள் அங்க தரிசனம் பண்றாரு. அப்ப அந்த குரு மகிமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதான் நம்ம எந்த அளவுக்கு குருவை வணங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு குரு நம்ம கூடவே இருப்பார்.
அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னோட பர்சனல் இதில் சொல்கிறேன். எனக்கு நிறைய ஒவ்வொருத்தருக்கு 64 குரு இருக்கு சொல்லியிருக்கோம்ல, எனக்கும் அது மாதிரி இருக்கு. அதில் முதல் குரு பரமாச்சாரியர். நான் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு நிறைய சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கோம். ராணிப்பேட்டை நான் பிறந்தது, அங்கேருந்து காஞ்சிபுரம் கலவை ரெண்டும் பக்கத்தில் அடிக்கடி போவோம். மானசீக குரு ஞானானந்தர். ஏன்னா நாங்கள் நார்த் ஆற்காடு வட ஆற்காடு மாவட்டத்தில் பிறந்ததுனால அங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஞானானந்தர் நல்லா தெரியும். அவர் எனக்கு மானசீக குரு. எனக்கு தானாக கிடைச்ச குரு நம்ம கந்தாசிரமம் சாந்தானந்த சுவாமிகள். அவரால் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் அவர் நிறைய புக்கெல்லாம் எழுதினேன்னு சொல்லியிருந்தார். அவர் எனக்கு அவ்வளோ ப்ளஸ் இவரோட இருக்கும்போதே ப்ளஸ் பண்ணியிருக்கார். எனக்கு அப்புறம் நீ நிறையலாம் பண்ண போகிற, உனக்கு பொறுமை வேணும் அப்படி இப்படி சொன்னார். அதுக்கப்புறம் தான் என் பேர் சாந்தானந்த தாசன் போட்டு. தாசன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பு அதிகமாக வெளிப்படுத்துறது. இன்னொரு வார்த்தை அடிமைன்னு உண்டு. ஆக்சுவலி நானும் அவருக்கு அடிமை மாதிரி தான், அவரோட பரம பக்தனாக இருக்கேன். ஆனால் அதை நான் நிறைய டைம் உணர்ந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம், இவர் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 2 பேருக்கு ஃபோன் பண்ணேன், எனக்கு கொண்டு கோவிலில் விட்டுரு அப்படின்ட்டு. எப்போ வேணும், நான் வர முடியலன்னா ஓலா புக் பண்ணுறேன்னு. சரி பார்த்துக்கலாம், குரு எப்படியும் எனக்கு வழி காட்டுவாருங்க. அவரே வந்து ஆஷ்மெண்ட் தருங்க, எதிர்பார்க்கவே இல்லை. ஃபோன் பண்ணால் நானே வரேங்க. அந்த குரு பக்தி தான் இன்னைக்கு திருவண்ணாமலையில் என் குருநாதர் சொல்லி, அவர் ஒரு ஆசிரியரையாக சொல்லி இன்னைக்கு அங்கே ஒரு பெரிய ஆசிரமம் கட்டி முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கு. இன்னும் ஒரு 5% ஒர்க் இருக்கு. நம்ம ஒரு சாதாரண ஒரு செங்கல் வாங்கணும்னா கூட கஷ்டப்படுவோம் ஒரு வீடு கட்டுறதுக்கு. இன்னைக்கு அங்கே வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்கிட்ட சொல்லி வாங்க திருவண்ணாமலைக்கு. நாங்கள் எங்கே ஃபங்க்ஷன் நடக்கும்போது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், கட்டாயம் வாங்க. இன்னைக்கு அங்கே அவ்வளோ தூரம் வளர்ந்து இருக்குன்னா என்னோட குருநாதர்னால தான். இவர் தான் குருநாதர் சொல்லி இதெல்லாம் நடக்குமா போகுமா நானே சந்தேகப்படுவேன் எம்எல்ஏ. ஆனால் அவர் எனக்கு என்னென்ன வேணும் எப்போ வேணும்னா கரெக்டாக யாராவது ஒருத்தர் உதவி பண்ண அனுப்புறாரு, எல்லாம் நடக்குது. அது மாதிரி நம்ம குருவை வணங்கினோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நீங்களும் அதே மாதிரி யாராவது ஒரு குருவை நினச்சிக்கோங்க. குரு மூலிமா நம்மளுக்கு கடவுளை இன்னும் சீக்கிரம் கிட்டக்க போகலாம். இன்னைக்கு கூட நான் எந்த கோவிலுக்கு போனாலும் குருநாதர் நினைச்சிட்டு தான் வீட்டிலேருந்து வருவேன். வெளியில எந்த கோவிலுக்கு போனாலும் கஷ்டப்படாம சாமி தரிசனம் பண்ணிட்டு வருவேன். உங்களுக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையில உங்க வீட்டுல பசங்களுக்கு யாருக்கா கல்யாணம் ஆகணுமா, குருவை நினைச்சுக்கோ. யாராவது ஒரு குரு உங்களுக்கு பிடிச்சது எவ்வளோ பேர் இருக்காங்க. 63 நாயின் மரல யாரையாவது ஒன்று நினைச்சுக்கலாம். அப்பூதி அடிகள் தெரியும், அவருக்கு குரு திருநாவுக்கரசர், அவங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அடுத்தது 18 சித்தர்கள், ஆழ்வார்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ராமலிங்க அடிகளார், அப்புறம் வந்து ராமகிருஷ்ணர், பகவான் ராமகிருஷ்ணர், பகவான் ரமணர், சேஷாதிரி சுவாமிகள், விவேகானந்தருக்கு குரு ராமகிருஷ்ணர். இன்னைக்கு ராமகிருஷ்ணர் பேர் கூட கம்மி தான். எல்லா இடத்துலையும் விவேகானந்தர் வித்யாலயம், விவேகானந்தா காலேஜ், அது மாதிரி அவர் பேர் தான், சிஷ்யன் பேர்ல தான் எல்லாம் நடக்குது. அதனால உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும்ட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ ராமோகன்ஜி, சாந்தானந்ததாசன் ராமோகன்ஜி அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் நாங்கள் பரீட்சையை தெரிவித்துக் கொள்கின்றார். அடிக்கடி என்னை கை காட்டி பேசிட்டு இருந்தார். என்ன தெரியுமான்னு கேட்காதீங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே அஜி அவர்களோட நல்ல பழக்கம். நாங்கள் எல்லாம் ஒரே அமைப்பில் இருந்து நாங்கள்லாம் பணியாற்றி இருக்கோம். அவர் வந்து ஸ்கந்தாசிரமம் அந்த சாந்தானந்த சுவாமிகள் மீது அதிக பக்தி கொண்டாரு. இன்னைக்கு சேலையூர் ஸ்கந்தாசிரமம் போனீங்கன்னா தெரியும், தினசரி பிரம்மாண்டமாக பல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். ஜியோடைய பங்களிப்பு அதில் முக்கியமாக நிறைய விஷயங்கள், அந்த கோவிலில் நிறைய சேவை காரியங்கள், நிறைய அந்த பூஜை விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஜியோ முக்கியமான ஒரு காரணம். ஸ்வரூபிணி வேம்புலி அம்மன் அப்படின்னு பேர் வச்சு அந்த அம்மாள் கிட்ட இருக்கக்கூடிய கிருஷ்ணன்ஜி வந்து சாந்தமா இருக்கிறாரோ, சாந்தானந்த சுவாமிகளோட சீடர் மிக சாந்தமானவர். ரொம்ப ரொம்ப ராம்மோகன்ஜி ரொம்ப சாந்தமா அவருடைய கருத்துக்களை சாந்தமா அழகா சொன்னார், நல்லா சொன்னார். அவருடைய வழிகாட்டுதல் அவருடைய விஷயம்.